வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு முத்து மேம்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட், நாங்கள் ரீசெண்டாக போன இண்டஸ்ட்ரியல் விசிட் பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் போகலான்னு பிளான் பண்ண உடனே நான் ஒன்று மட்டும் பயந்தேங்க. என்னென்னா, நம்ம போகும்போது எந்த இடத்துலையுமே ஆன் த வேலெல்லாம் நேஷ்னல் ஆந்தம் மட்டும் போட்டுறக்கூடாதுன்னு. ஸோ நீங்கள் நினைப்பீங்க, அது என்னது நேஷ்னல் ஆந்தம் மட்டும் போடக்கூடாது அப்படின்னா, அதில் என்ன விஷயம்னா, எங்கள் காலேஜில் பியூ காலேஜ் இருக்குது, டிகிரி காலேஜ் இருக்குது, பாய்ஸ் ஸ்கூல் இருக்குது, ப்ரைமரி, அந்த மாதிரி ஒரு 3 or 4 டிவிஷன்ஸ் இருக்குது ஒரே பில்டிங்கில் அங்கங்கே, ரைட்டுங்களா? ஸோ எங்கள் காலேஜில் வந்து நான் வந்து ஸோ ஒவ்வொரு டைமிங் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, எல்லா காலேஜ் டைமிங்கு, ஸ்கூல் டைம் இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும், ரைட்டுங்களா? ஸோ அப்படி வரும்போது நான் சீரியஸாக ப்ரோக்ராமிங் இன் சி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏதாவது ஒன்று கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ போர்டில் எடுத்துகிட்டு டக்குன்னு திரும்பினா எல்லாரும் அட்டென்ஷனில் நின்றுட்டு இருப்பாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு மைல்டாக நமக்கு அந்த நேஷ்னல் ஆந்தம் ஜனகண மனகதின்னு கேட்டுட்ருக்கோம். உடனே எல்லாரும் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அது எங்கேயோ வேற இதில் பாடிட்டு இருக்கு. ஸோ அம்மா அது நம்மளுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் ஷாக் பீஸை போட்டு நம்மளும் அட்டென்ஷன் நின்றுருவோம். என்னன்னா அந்த அளவுக்கு பசங்களுக்கு ஹைலி பேட்ரியாட்டிக்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா என்னன்னா, நாங்கள் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு போகும்போது நடந்து போவோம்ல காரிடாரில், பசங்க எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி எங்கேயாவது அந்த சவுண்டு கேட்டாங்கன்னா உடனே அந்த காரிடாரில் டக்குன்னு அப்படி நின்றுருவாங்க. ஸோ நானும் நிற்கலாம், பட் நான் கொஞ்சம் அங்கே நின்றேன்னா என் கிளாஸுக்கு நான் போகிறது லேட் ஆகிடுவே, சிசிடி கேமரா இருக்கேன், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு அப்படி இருப்போம். ஸோ இவங்களை நாங்கள் டூருக்குன்னு கூப்பிட்டு போகும்போது அங்கே ஏதாவது இந்த மாதிரி போட்டாங்கன்னா அங்கங்கே நின்றுட்டாங்கன்னா அவங்கள நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்த்து கூப்பிட்டு வரணும்ல, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இவங்க எங்கள் பசங்க எல்லாம் கொஞ்சம் பேட்ரியாட்டிக்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் 6:30க்கு வரணும், கரெக்டுங்களா? ஸோ 8:45 கிளாஸுக்கே பசங்க எப்படியும் கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன லேட்டாக வருவாங்க, ரைட்டுங்களா? ஸோ ரீசன் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, டிராஃபிக்னுவாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம 6:30ன்னு சொல்கிறோமே, இவங்க எப்போ வந்து நம்ம எப்போ கிளம்பி எப்போ போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்புங்க எல்லாம் 6:20க்கே வந்தாச்சு, ரைட்டுங்களா? ஸோ இப்போ பிரேக் டைமுக்கு லஞ்ச் பிரேக் போயிட்டு வந்தாலே டைமுக்கு வரமாட்டாங்க. காலையில் நான் 6:30க்கு நான் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாலும் அந்த 6:30 டிராஃபிக் ஜாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறவங்க கரெக்டாக டைமுக்கு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லா பேரண்ட்ஸும் வந்தாங்க, எல்லாம் விடுவாங்க, எல்லோரும் கூப்பிட்டு வந்து விடும்போது ஒரு பேரண்ட்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஏங்க உங்கள் பொண்ணு போகிறாளா? என்னடா இவங்க 2 பேர் பொண்ணு போகிறதுனால தானே பேரண்ட் வந்திருக்காங்க, இப்படி பேசிக்கிறாங்களேன்னு கேட்டால், என் பொண்ணு எனக்கு சொல்லவே இல்லைங்க, அவளே ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி காசு கொடுத்துட்டாங்கன்னு. ஐயோ அப்படிங்களா? என் பொண்ணு சொன்னாங்க, ஆனால் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்ட்டு, நீங்கள் சொல்லவே இல்லைன்றீங்களே, காசுன்னா அவன் ஃப்ரெண்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒன்றும் சொல்லலையா அவங்க பொண்ணுன்னா? என்னங்க காலேஜுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே போகிறாங்க, ஸோ அதுக்கு போய் என்னன்னு நினச்சிட்டு தான் நானும் கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டேன். நான் பரவாயில்ல, பேரண்ட்ஸ் கூட இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. பட் அந்த பொண்ணை கூப்பிட்டு நான் கேட்டேன், எங்கள் அம்மா அப்படி தான் நான் சொல்லுவாங்க, பட் நான் வேறு யார்கிட்ட வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க, நான் யார்கிட்டையும் வாங்கியே கொடுக்கல மேம், அவங்க கொடுத்தது தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டான். சரின்ட்டு என்ன பண்ணோம், எல்லாரையும் கேதர் பண்ணோம், பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிளம்பி வெளியில் வந்துட்டோம். ஸோ சிட்டி கூட தாண்டல, அங்கே ஒரு சிக்னலில் வெயிட் பண்ணுறோம். சிக்னலில் வெயிட் பண்ணியிருந்தா கூட எனக்கு என்ன பஸ்ஸு லைட்டாக அப்படியே ஆடுற மாதிரி ஒரு ஃபீல். ஐயோ என்னடா இது, நம்மளுக்கு ஒரு கால் இது எர்த்குவேக் பூகம்பம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியில் ஓடிடலாமோ அப்படின்னு நினச்சும் போது என் பக்கத்தில் இருக்கிற ஸ்டாஃப் என் கூட வந்தாங்க பாருங்கள், அவங்க இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் பின்னாடி பாருங்க, நாங்கள் கடைசியில் பின்னாடி பார்த்தா ஆரம்பிச்சிட்டாங்க டான்ஸை. ஸோ அவங்க ஆடுற டான்ஸு தான் எங்களுக்கு பஸ்ஸு கொஞ்சம் அந்த ஆட்டம் ஆடுதுன்னு நினைக்கிறேன். சரி அப்படின்னு போட்டோன்னே சரி ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தோம். எனர்ஜி அதுவும் காலையில் ஸ்டார்ட் பண்ண உடனே கேட்கணுங்களா, ஸோ எனர்ஜி லெவல் ஒரு லெவலில் இருந்தது. ஸோ ஜாலியாக போகணும். அதுக்கப்புறம் என்ன வந்ததுன்னா, சரி பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இறங்கிட்டு எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போனோம். அங்கே என்னென்னா எல்லாம் பூரி, நாங்கள் எந்த ஹோட்டலில் நாங்கள் கூப்பிட்டு போகல, குக்கை கூடயே கூப்பிட்டு போயிட்டு அங்கங்கே குக் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா பசங்களுடைய ஹைஜீன் ரொம்ப முக்கியம், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ரொம்ப முக்கியம் இல்லைங்க. அதனால் அங்கே போனோம். அது ஒரு சார் இருந்தார், அவர் நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணார். ஸோ நாங்கள் போனோம், அதே மாதிரி எல்லாருக்கும் பூரி சுட்டு போட்டாங்க. ஸோ பூரியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம், எப்படி சொல்லுங்கள், எல்லாம் பூரியை சாப்பிட்டோன்னே அப்படியே கொஞ்சம் கலக்கமாக அப்படியே டயர்ட் ஆகிடுவாங்க, திருப்பி ஏறி உட்காந்தாங்கன்னா இதுங்க ஆட்டம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் கம்முன்னு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டு அங்கே எல்லாம் கேட்கணுங்களா, ஏதாவது ஒன்று பார்த்தா உடனே இப்போ இப்படி கேண்டிட் ஃபோட்டோன்றாங்க இப்படின்றாங்க. எங்களுக்கெல்லாம் சொல்லி தந்தாங்க போஸ், நாங்களாம் டீச்சர்ஸுங்களாம் நாங்கள் கொடுத்த போஸெல்லாம் நீங்கள் பார்க்கலையே, எல்லாம் பசங்க சொல்லி கொடுத்தது தான். ஸோ இது நல்லா ஃபன்னாக இருந்தது. சரின்ட்டு என்ன பண்ணாங்க, எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திருப்பி பஸ்ஸில் ஏறணும்.
பஸ்ஸில் ஏறிட்டு எல்லோரும் வந்தோடனே நினச்சி ஓகே பூரி வேலை செய்ய போகுது. இந்த பூரி பொங்கல்லாம் காலையில் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே மந்தமாக இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதனால் இவங்க எல்லாம் கொஞ்சம் டல்லாக அப்படியே உட்காருவாங்க. அப்படின்னு பார்த்தா எல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடுறதை நிறுத்திட்டு பாட்டு பாடுறத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாட்டு மாற்றி 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 பாடினாங்க. அந்த பூரி வந்து ஒரு 1/2 hour 45 minutes தான் அப்படி இருக்கும் போல். அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் மோடுக்கு வந்துட்டாங்க. நார்மல் மோடுக்கு வந்துட்டு நீங்கள் நம்புங்க, எல்லோரும் டான்ஸ்னால் ஒரு குத்து பாட்டுக்கு ஒரு அந்த மாதிரி பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடணும்னு தோணும். ஆனால் எங்கள் பிள்ளைங்க என்னென்னா அந்த டைகர் கா ஹுக்கும் அப்படின்னு வரும் பாருங்கள், அதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடினாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் பொதுவாக நாங்கள்லாம் டூர் போகும்போது பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து இவ்வளோ கேசட் அள்ளிட்டு போவோம். அதுவே ஒரு தனி லக்கேஜாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த கேசட்டை அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க ப்ளே பண்ண சொல்லுவோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 song or 2 songs தான் நம்மளுக்கு பிடிச்சதா இருக்கும். பட் வேறு ஏதோ அவனை ரிவைண்ட் பண்ணி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்னா அவன் டென்ஷன் ஆகிடுவான். ஸோ வேறு வழி இல்லைன்னு உட்காந்து எல்லா பாட்டும் கேட்டுட்ருப்போம். அந்த ஒரு பாட்டு வரதுக்கு நாங்கள் 5 பாட்டு கேட்கணும். ஸோ இப்போ அப்படி கிடையாதுங்க, எல்லாம் ப்ளூடூத்து அது இதுன்னு வந்துருச்சு. ஸோ அவங்க ஸ்பீக்கர் போட்டு அந்த ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து பசங்களுடைய மொபைலுக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ மொபைலில் பசங்க ஆப்ஷன் வச்சு பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சண்டை மாதிரி வந்துருச்சு. ஏன்னா இது நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து கூப்பிட்டு போனோம். என்னன்னா மேம் இவ இங்கிலீஷ் பாட்டே போடுறா, இவ தமிழ் பாட்டே போடுறா, இவ இந்த தெலுங்கு பாட்டே போடுறா, இவ கன்னட பாட்டே போடுறான்னா, ஐயோ அம்மா இந்த விஷயத்துக்கு நம்ம போனால் நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபேவராக சொல்லிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாதுங்களேன்னு சொல்லிட்டு நீங்களே ஏதோ ஒன்று பண்ணுங்கம்மா, இல்லை பாட்டேன்னு பாடிட்டு வரீங்களா அதுவே நல்லா தான் இருக்குது, எதுக்கு பாட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதுவே ஏதோ சம்மரைஸ் பண்ணி நீங்களே சால்வ் பண்ணிக்கங்கன்ற மாதிரி விட்டாச்சு நியூட்ரலில். கொஞ்ச நேரம் பார்த்தேன், மறுபடியும் வருவாங்க நம்மக்கிட்ட ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லோரும் அவங்கவுங்க இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாங் மேலே சாங் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கே டவுட், என்ன இது எப்படி இவங்க சால்வ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டு கூப்பிட்டு என்னம்மா என்ன ஆச்சு, எப்படி என்ன பண்ணீங்க, என்ன ஆச்சு, ப்ராப்ளம் சால்வ் ஆனா, எஸ் மேம் வாட்மானா ஃபஸ்ட்டு தெலுங்கு பாட்டு, தமிழ் பாட்டு, கன்னடா பாட்டு, ஹிந்தி பாட்டு, இங்கிலீஷ் பாட்டுன்னு அப்படியே ஒரு ரோ நெக்ஸ்ட்னு வச்சுக்கிட்டோம் மேம். அது அப்படியே ஒரு ரவுண்ட் ராபின் மாதிரி அப்படியே வரும். ஸோ அந்த மாதிரி பேசி நாங்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்னென்னா நம்மளை எடுத்துக்கோங்க, எல்லாம் மெச்சூர்டானவங்க யாரோ எல்லாருமே வச்சுக்கோங்க. ஒரு மொழியை வச்சு ஒரு இந்த மொழி பிரச்சனையை வச்சு, ரிலீஜியன் வச்சு, அதை வச்சு இதை வச்சு நம்ம எவ்வளோ பண்ணுறோம். இவங்க ஒன்றுமே இல்லை. இதுவும் ஒரு மோரலஸ் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் தான். அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் கூட அவங்க அழகாக பேசி அவங்களே சால்வ் பண்ணிவிட்டு அவங்க பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நான் அப்சர்வ் பண்ணதில் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் இந்த வீடியோவே போடுறேன்னா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போனோம். என்னது மோஸ்ட்லி நாங்கள் போனது வந்து இந்த நந்தினி, இந்த மில்க் பேக்கெட் ஆவின் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வந்து ப்ராசஸிங் அந்த இடத்துக்கு போனோம், அந்த ஃபேக்ட்ரிக்கு போனோம். அதுக்கப்புறம் சில்க் ஃபேக்ட்ரிக்கு போனோம். ஸோ நந்தினி அந்த இதுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் பார்க்குறது. நம்ம வீட்டில் வந்து ஒரு பேக்கெட் பாலுக்கே நம்ம வச்சு மாலை முடியலைங்க. அது கொஞ்சம் கெட்டு போச்சு, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம துடைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சனே ஸ்மெல் அடிக்கும், ரைட்டுங்களா, பால், ரைட்டுங்களா. ஆனால் அங்கே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அவ்வளோ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் அங்கே ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளோ க்ளீனாக ஒரே ஒரு ஸ்மெல்லு கூட வரலைங்க. அது ஒரு ரியலி ஒரு கிரேட். அதனால் அந்த இடத்துல போனோன்னே சரி எல்லாருக்கும் அந்த ஸ்வீட் செய்கிற இடம்லாம் பண்ணாங்க பாரு, அது மில்க் ஸ்வீட். அது பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. சரின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க, சாம்பிள் எல்லாருக்கும் ஒன்று கொடுத்தாங்க. இப்போ பால்கோவா மாதிரியே ஏதோ ஒன்று. ஸோ எனக்கு பால்கோவானா பிடிக்கும், எனக்கு ஸ்வீட்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க ஆனால் என்ன சொன்னாங்க, இது சாம்பிள் நாட் ஃபார் சேல், நீங்கள் இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே போட்டு போயிடணும் அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் பிடிக்குதுன்னு சும்மா பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். பேசிட்டு வரும்போது திடீர்னு பார்த்தா செக்யூரிட்டி அன்னைக்கு வரும்போது எல்லாரையும் ஒவ்வொருத்தராக வெளில அனுப்புறாங்க. அவ்வளோதான், செக்யூரிட்டி நின்றுட்டு இருந்தாலும் வெளில போகிறோம். அதில் ஒரு பொண்ணு மட்டும் திருன்னு முடிச்சா. என்னடா இது, நான் இன்னமாண்ணா, மேம் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் ஸ்வீட் சாப்பிடவே இல்லை, இது நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு நான் வெளியில் வந்து தருவேன்வாளா. எனக்கு நம்ம திக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறமா ஆனால் அந்த செக்யூரிட்டி வெளியில் நிற்கிறது வந்து எல்லாரும் வெளில அனுப்புறதுக்கு தான், செக் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் அவளே மூஞ்ச வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா அவனை கூப்பிட்டு செக் பண்ணுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு. அம்மா உன்னை அடிச்சுக்கிட்டே கேட்பாங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில் வந்துட்டு பஸ்ஸில் ஏறினோடனே மேம் இந்தாங்க மேம் அப்படின்னு கொடுக்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு அது யாருக்கும் தெரியாமல் செய்ய வேணான்னு சொன்னதை செய்தான்றதுக்கோசரம் இல்லை. ஸோ நம்மளுக்கு பிடிக்கும்னும் போது ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் போது சந்தோஷமாக தானே இருக்கும். ஸோ இட் ஜஸ்ட் கேவ் மீ அ நைஸ் ஃபீல். அது ஒரு சந்தோஷம், ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அடுத்தது வந்து அந்த எதுக்கு சில்க் ஃபேக்ட்ரி, அதான் மைசூர் சில்க், அந்த சாரீ நெய்கிறாங்க பாருங்கள், அந்த இடத்துக்கு போனோம்னா அச்சோப்பா உள்ளே போனோங்க. அங்கே உள்ளே போனால் அப்படியே ஒரு அந்த டை போடுற இடத்துலலாம் அவ்வளோ ஹீட்டு.
அதே மாதிரி அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்மெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களை யாரையும் கண்டுக்காமல் நம்ம பாட்டுன்னு ஹெட்ஃபோன் போட்டு நம்ம பாட்டுன்னு பாட்டு கேட்டு ஜாலியாக யாரையும் கண்டுக்காமல் போயிட்டுருக்கோம். ஆனால் அங்கே அவங்களுக்கு சத்தம் கேட்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு இது அதாவது இயர் பஃப்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து இயர் மஃப்னு ஒன்று சொல்கிறாங்க. அது காதில் வச்சுக்கிட்டா வெளியில் இருக்க சவுண்டு கேட்கக்கூடாதுன்ட்டு. பட் ரியலி அது உள்ளே போன வேகத்தில் அங்கே எல்லாருமே வெளியில் வந்துட்டோம். அந்த அளவுக்கு டெர்பிளான நாய்ஸ். பட் அங்கேயும் நல்லா ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணாங்க. சரி, மைசூர் சில்க் ஃபேக்ட்ரி போகிறோம்னா ஃபேக்ட்ரி அவுட்லெட் ரேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட 5,000 இல்லை 10,000 போடு, நான் வரும்போது ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னாங்க. நானும் ஒரு மேமும் குடுகுடுன்னு ஓடணும். ஏன்னா எங்களால் டிலே ஆகிட போகுதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சாரீ வாங்கலான்ட்டு போனோம். அந்த மேம் கீழே எழுந்துலாம் வந்தாங்க. சரி உள்ளே போய் பார்த்துட்டு அதை எடுங்க இதை எடுங்கணும் எடுத்து அவங்க போட்டு எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா 1.5 lakhsன்னுவாங்களா. அவங்க எழுந்து உள்ளே வந்தாங்க. நான் விழுந்து வெளில ஓடிட்டோம். ஐயோ 1.5 lakhs. பட் வர்த்து, அவ்வளோ அழகாக அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலஸ் போகணும். ஸோ பேலஸில் பார்த்தீங்கன்னா கேட்கணுமா, எந்த இடத்த பார்க்கக்கூடாது, உடனே நின்றுக்கிறாங்க ஃபோட்டோக்கு. ஸோ அதனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் நான் போகும்போது சின்ன வயசுலலாம் அங்கே கிங்குடைய போர்ட்ரேட்டை தான் ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அது எப்படின்னா அதை பார்த்துட்டே போனோம்னா அந்த கிங் வந்து நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இது இப்போ அந்த எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. உடனே நான் பண்ண பசங்கிட்ட சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி அந்த ஐ பாருங்கள், அது உங்களே பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்படியே மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதையே பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. கொஞ்சம் ஃபோட்டோ அந்த இடத்துல எஸ்கேப் பண்ணிட்டோம். எப்படியோ ஒன்று எஸ்கேப் ஆயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த வெளியில் வந்தீங்கன்னா விற்பாங்க பார்த்தீங்களா இதெல்லாம், இந்த மேக்னெட்டு ஃப்ரிட்ஜிலெல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ அதில் வந்து பேலஸ் எல்லாம் இருந்தது. சரி எவ்வளோன்னு கேட்டால் அவன் 270 சொன்னான். நான் 270 கூட இல்லைங்க, நான் 250 இன்னும் 20 rupees தள்ளிடு அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்டான். அவன் போமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி போடாப்பா வானான்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட் அதை வாங்கிட்டு வந்திருந்தான். ஓ பரவாயில்லையே, நீ எவ்வளோக்கு மேம் வாங்கினேன்னா, மேம் 150 அடாடா என்னது என்ன திருப்பி சொல்லுன்னு 150 எவ்வளோ சொன்னாங்கன்னு 270 சொன்னாங்க மேம். நான் 150 கொடுக்குறதா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா தெரிஞ்சுது, அப்பா நம்மளை விட நம்ம பசங்க நல்லா பேரம் பேசுகிறாங்க போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் நான் சொல்லலை அவங்கக்கிட்ட இது விஷயத்த. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எல்லாரும் மறுபடியும் பஸ்ஸில் ஏறணும். ட்ரிப் அப்படி வரலாம். ஒரு சர்ச் ஒன்று இருந்தது, அதையும் பார்த்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்குறோமா, ஒன்று என்னென்னா பர்டிகுலராக கேர்ள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் எல்லாரும் கேர்ள்ஸுங்க எல்லாருமே ஒரு கேமராமேனாக ஆகலாங்க. அவங்களுக்கு அந்த டேலண்ட் எல்லா கேர்ள்ஸுக்குமே இருக்குது. எங்கெங்கே கேமரா வச்சு எப்படிலாம் ஃபோட்டோ பிடிக்கணுமோ அவங்களுக்கு நல்லா தெரியுதுங்க. சினிமாலாம் என்னங்க கேமரா. அதுக்கப்புறம் பார்த்தேன் பாருங்கள் ஃபோட்டோஸு, நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பஸ் ஏறி வந்துட்டோன்னே அங்கே ஒரு பொண்ணு வந்து ஃபோன் வந்தது அவங்க அப்பா, அந்த பொண்ணுடைய அப்பா கிட்டே, நீ எங்கேம்மா இருக்கேன்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே எங்கேம்மா இருக்கேன், என்னம்மா அவங்க வீட்டிலேருந்து சும்மா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாய மூடல. கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கேன்னு. ஐயோ எப்பா அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருக்குமே வெளியில் போனால் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் நானும் சைலண்ட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் வரும்போதே ரிட்டன் ஆகும்போது பசங்களை எல்லோரும் ரேண்டமாக கூப்பிட்டு ஸோ நீங்கள் சும்மா ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வந்து காம்படிஷனோ இல்லை ப்ரைஸோ கிடையாது. ஏன்னா ப்ரைஸு காம்படிஷனாக உங்களுக்கே தெரியும். அதில் வந்து ஒரு நேஷ்னல் இன்டெக்ரேஷன், இல்லை விமன் எம்பவர்மெண்ட், இல்லை சிங்கப்பெண்ணே, இல்லை ஜே ஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எடுத்துன்னு வச்சுட்டு அப்படி ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்மளும் அந்த மாதிரி பண்ணால் ப்ரைஸ் கொடுத்துருவோம், கரெக்டுங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை. இது சும்மா ஜஸ்ட் வர்பலாக அவங்கவுங்க ஃபீட்பேக்கை அவங்கள சொல்ல சொன்னோம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீட்பேக் சொன்னது நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த லெவலுக்கு ஒரு மெச்சூர்டாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி இருந்தது அவங்க ஃபீட்பேக். அந்த சில்க்ஸ் இதுக்கு போகணும் பாருங்கள் ஃபேக்ட்ரி, அதை பார்த்துட்டு நான் அவங்க ஒர்க்மேன் பண்ணுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது அதனுடைய ஒர்த்து என்னான்னு எனக்கு தெரிஞ்சுது. நம்ம பாட்டு போய் நம்ம பேரம் பேசுகிறோம், நம்ம இப்படி வேணாம் அது வேணாம் இது வேணாம், இவ்வளோ கொடுக்குறீங்களா அவ்வளோ கொடுக்குறீங்களான்னு கேட்குறோம். ஆனால் அதுக்கு ஒரு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க் நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம அவ்வளோ கம்மியாக கேட்கக்கூடாது, இட் ஒர்த் ஃபார் இட் அப்படின்றலாம் ஃபீட்பேக்கில் சொன்னாங்க. இட் இஸ் நைஸ். த சேம் வே அந்த மில்க் ப்ராசஸிங் அந்த ஃபேக்ட்ரி அதுலேயும் அதே தான், எந்த வித ஸ்மெல்லும் இல்லாமல் அவ்வளோ அழகாக நீட் அண்ட் ஹைஜீனாக வச்சுட்டு இருந்தாங்க பாருங்கள். அதை பார்க்கும்போது அவ்வளோ ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் வாங்க இருக்கும்போது நம்ம கிச்சன் மட்டும் ஏன் அப்படி இருக்குமானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்தது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னா பேரண்ட்ஸ் நம்ம நல்லா கவனிக்கல, பார்க்கல, ஒரு கண்ணு வைக்கலன்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவங்க ஏதாவது 1-2 தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது சின்னதாக ஏதோ வாட் எவர் இட் மேபி, அது வந்து முழுக்க நம்ம டீச்சருங்க அதை நல்லா கவனிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா இந்த காலத்து பசங்க they are already they are tuned. அவங்க தான் சொல்லுவாங்க எரியிற விளக்கு, அவங்க ஜஸ்ட் நம்மலாம் ஒரு குச்சி அது சும்மா அப்படியே வெளியில் தள்ளுவோம் பாருங்கள், அது மட்டும்தான். அதை நம்ம கரெக்டாக செய்துட்டாலே போதும், அவங்க நல்லா ஷைன் ஆவாங்க. ஸோ
இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்டில் வந்து நான் சின்ன சின்ன விஷயந்தான் உங்ககிட்ட சொன்னாலும், ஆனால் அது பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குன்றது நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஹேட் அ நைஸ் டைம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பை.